ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ் கிளியர் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா October 5th வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. October 5th அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் விட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குரூப் டி ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, குரூப் டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன். என்னென்னா, வெறும் ஆர்ஆர்பி குரூப் டி மட்டுமே எக்ஸாம் கிடையாது, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ இந்த எம்டிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜிடி இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் அப்கமிங் எக்ஸாம்ஸ், ஓகேவா? அதனால் இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போது எம்டிஎஸ் அண்ட் ஜிடி இது எல்லாமே, எம்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆர்ஆர்பி குரூப் டி. ஸோ உங்களோட சேல்ரி ஆகட்டும் அண்ட் ஜாப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இங்கிலீஷ். ஸோ அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ October 5th இதுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கிட்ட இருக்குது, நம்ம சீக்கிரமாக சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆப்பில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எம்டிஎஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜிடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். டெமோ வீடியோஸ் ப்ரொவைடடாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா பை பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ஆப் லேர்ன் வித் விக்னேஷ் அண்ட் கோர்ஸோட லிங்க்கு, ஆப்போட லிங்க்கு கீழே ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஜிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக இது ஒரு லைவ் கோர்ஸு, பட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் இப்போ போய் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன் இந்த மாதிரி 4 செக்ஷனாக இருக்கும். 4 செக்ஷன் என்னென்னா, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸு, அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லையும், அண்ட் 25 மார்க்ஸ். அதாவது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் 90 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணுவாங்க. அண்ட் 120 மினிட்ஸ் ஸ்க்ரைபோர்டு இருக்கிறவங்களுக்கு 120 மினிட்ஸ் தரப்படும், ஓகேவா? ஈக்குவல் டு குரூப் டி தான். பட் குரூப் டியை விட எக்ஸாமோட லெவல் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, 90+ நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 100 90+ ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா இங்கிலீஷ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைலேஷன் இருக்குது, ஓகேவா? எஸ்எஸ்சி எம்டிஎஸோட 2019. நீங்கள் இப்போ தான் எம்டிஎஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, பட் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலனா கூட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட்டு ஒரு முறை பாருங்கள். மினிமம் ஒரு 10 செட்டாவது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போடுறேன். டெலகிராம் சேனல் நேமோ லேர்ன் வித் விக்னேஷ் தான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அண்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இங்கிலீஷில் என்னென்ன பார்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஜிஎல் லெவலோ சிஹெச்எஸ்எல் லெவலோ இருக்காது. ரொம்பவே ஈஸியாக 8th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்த லெவல் இங்கிலீஷ், பேசிக் இங்கிலீஷில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் கொஷின் பேப்பர் போடுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் செட்டு. அதை ஒரு முறை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ என்னென்ன இருக்கும்னா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆர் எரர் டிடெக்ஷன்னு சொல்லலாம். வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் கிளாஸ் டெஸ்ட்டு, அண்ட் தென் மிஸ்பெல்ட் கரெக்ட் வேர்ட்ஸு, பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. பேசேஜ் கொடுத்துட்டு அதிலிருந்து வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபில்லர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இதில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எதுவுமே சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட ரொம்ப ஈஸியாக அவுட் ஆஃப் 25 15 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது என்ன 15 மார்க்ஸ் வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசேஜ் இருக்குது பார்த்தீங்களா? பேசேஜில் மட்டும் 3 கொஷின்லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. என்னென்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே பார்த்தது தான். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி, அதாவது அந்த பேராகிராஃப்லேருந்தே எடுத்திருப்பாங்க. ஒரு 3 கொஷின் 5 கொஷின் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த 3 கொஷின் 5 கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும்.
ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கரெக்டாக ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க. ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். நார்மலான வேர்ட்ஸ் இருக்கும், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட்டு 2 to 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 5 to 8 மார்க்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இதுலேயே. ஓகேவா? தென் சினனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். சப்போஸ் உங்களோட லக் ஈஸியாக இருந்து ஈஸியான சினனிம் ஆண்டனிம் இந்த மாதிரி கேட்டுட்டா, லைக் ஒக்காப்னு சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு 3 to 4 மார்க்ஸ் இதுலேயும் ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் போடுறேன், டெலிகிராமில் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் இந்த ஃபில்லர்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது கொடுக்கப்பட்ட செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனாக இருக்கும். லைக் இது எல்லாத்தையும் நம்ம ஒக்காப் செக்ஷனில் கூட சொல்லலாம். ஓகேவா? தென் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கும், வாய்ஸ் இருக்கும், எரர் டிரெக்ஷன். இந்த எரர் டிரெக்ஷனுக்குலாம் ஆர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெலாம் உங்களுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் கிராமரில் ஐடியா இருந்தால் போதும். சிஜிஎல் லெவல் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் செட் ஒரு முறை போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். ஸோ அவுட் ஆஃப் 25 நீங்கள் 15 கிட்ட தாராளமாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் தென் நான் வரேன் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த அஃபீஷியல் சிலபஸ். ஓகேவா? ஸோ படித்து பாருங்கள். இட் டு இன்க்ளூட் கொஷின்ஸ் ஆஃப் நான் வேர்பல் டைப். அதாவது தெளிவாக இவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, நான் வேர்பல் டைப் கொஷின் தான் மெஜாரிட்டியாக பேப்பரில் இருக்கும். நான் வேர்பல் டைப்னா என்ன, இந்த ட்ராயிங் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ராயிங் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். அதாவது 5 கொஷின் மினிமம் இருந்திருக்கு, 6 கொஷின் இருக்குது மேக்ஸிமம் ஒவ்வொரு பேப்பர்லையும். இதெல்லாம் நான் லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ 5 கொஷின்லேருந்து 6 கொஷின் படம் போட்ட ரீசனிங்கே இருக்கும். அப்படிங்கும் போது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் the test will include questions on similarities and differences, space visualization, problem solving, analysis, judgment, decision making, visual memory, discriminating observation, relationship concepts, figure classification, arithmetic number series, non-verbal series, etc. The test will also include questions designed to test the candidate's abilities to deal with abstract ideas and symbols and their relationship, arithmetical computation and other analytical functions. ஸோ மேஜராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன், இந்த மெமரி பேஸ்ட், இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேர்பல் தான். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரீசனிங்கில் ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரோ சாப்டர் வைஸ் நேமாக அவங்க டீட்டெயிலாக கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் உங்களை கேட்பாங்க. இதுவும் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபிக்ஸடாக இருந்திருக்கு. அதாவது அனலைஜில் 2 கொஷின்னா கம்பல்சரி ஒவ்வொரு பேப்பர்லையும் அனலைஜிலேருந்து 2 கொஷின் இருந்திருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரேங்கிங், இது ரெண்டுமே கேட்குறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கேட்குறாங்க, இல்லை ரேங்கிங்கில் இருந்தும் கேட்குறாங்க. இதுலேருந்து 3 கொஷினாக ஸ்டாண்டர்டாக 3 கொஷின் இருந்திருக்கு. நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், கோடிங், டிகோடிங், இது 3த்தையும் நான் ஒன்றாவே சொல்லலாம். ஏன்னா இது 3மே சேர்த்து சீரீஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. இது 3மே சேர்த்து மட்டுமே பாருங்கள், கிட்டத்தட்ட 10 to 11 கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுலேயே. ஏன்னா டோட்டல் கொஷின்ஸே 25 தான், இல்லை 10 to 11 கொஷின் இதுலேயே கேட்குறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். ஆனால் இந்த நம்பர் சீரீஸ், ஆல்ஃபபெட் சீரீஸ், கோடிங், டிகோடிங்லாம் ஒன்ஸ் நீங்கள் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 3 seconds to 5 seconds சால்வ் பண்ணிடலாம். ஆனால் லாஜிக்கே நீங்கள் கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா 5 minutes கூட ஆகும். 5 minutesங்கிறதுலாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நான் ஒவ்வொன்றத்தையும் அந்த கோர்ஸில் பார்த்து பண்ணியிருப்பேன். எம்டிஎஸ் அண்ட் ஜிடி கோர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ தட் ஒரு கொஷினும் உங்களுக்கு மிஸ் ஆகாத மாதிரி நான் வந்து அதில் கவர் பண்ணியிருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனுங்கும் போது உங்களுக்கே தெரியும், சயின்ஸ்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வென் டயக்ராம் அண்ட் சிலாஜிசம் எல்லாமே நம்ம சூப்பராக கவர் பண்ணியிருப்போம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேர்பல். நான் சொன்னல இதெல்லாமே கலந்து 5 questions to 6 questions கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் மேக்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் சேர்த்து 50 questions, ஈச் கொஷின் கேரிஸ் 1 mark, ஸோ 50 marks இருக்கும். ஸோ இந்த 50க்கு 50 நீங்கள் அப்படியே அடிச்சிடணும்.
50க்கு 50 அடிக்க முடியுமானா 100% ஷுவராக அடிக்கலாம். ஒரு தப்பு கூட இல்லாமல் அடிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் கோர்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய சாப்டர்ஸ். பட் மேக்ஸ் கூட நான் சொல்லுவேன் பேப்பர் பென் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இருக்குது பார்த்தீங்களா சில சாப்டர்ஸ் லைக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரேங்கிங் ஆகட்டும், இல்லை சில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், சில கோடிங் டீகோடிங் ஆகட்டும், ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ், இதெல்லாம் வந்து சில இடத்துல பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பொதுவாக எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருப்பேன் வீடியோஸ்லையும். அந்த வீடியோஸில் எப்படி உங்களோட அப்ரோச் கொடுக்கலாம், எப்படி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்துலாம் எலிமினேஷன் பண்ண முடியுமா, அது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட நம்ம ரீசனிங் பார்ட்டோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. தென் வாங்க மேத்தமேட்டிக்ஸ்க்கு. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் தான். இப்போவே நான் சொல்லிடுறேன், நோ அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ இதில் அட்வான்ஸ் மேக்ஸே கிடையாது. நோ நோ நோ. எல்லா பேப்பரையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன், சும்மா அப்படியே சொல்லலை. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சாப்டர்லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். பர்சன்டேஜில் ஒரு கொஸ்டின் வருது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னா 3 questions to 4 questions கம்பல்சரி கேட்குறாங்க. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சேர்த்து 2 questionsலேருந்து 3 questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3 question எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்டீம், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து 2 questionலேருந்து 3 question எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஆவரேஜ் சாப்டர்லேருந்து ஒரு question கேட்குறாங்க கம்பல்சரி. HCF அண்ட் LCMலேருந்து 1 to 2 questions வருது. சிம்பிளிஃபிகேஷன், ஷிஃப்ட்டுக்கு 1 to 2 questions கேட்குறாங்க. அண்ட் தென் மென்சுரேஷன்லேயும் 2 questions கம்பல்சரியாக கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயரில். இதை தவிர்த்து மீதி சாப்டர்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கப்படலை. கேட்டால் என்ன, ரொம்ப ரேராக பார்ட்னர்ஷிப் கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. இல்லைனா மிக்சர் அண்ட் அலிகேஷன் கேன் பி ஆஸ்டு தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நான் பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை, கேட்கப்படலை. ஸோ அதை வச்சு தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் மேக்ஸு செம்மையாக கவர் பண்ணியிருப்போம் நம்ம கோர்ஸில், ஒரி பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. தென் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வருவோம். இந்த ஒரு பார்ட்டு மட்டும் 25 questions இருக்கா, 25 மார்க்ஸா. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கான மார்க்ஸ் தான் வரும். ஸோ இந்த பார்ட்டு மட்டும், ஏன்னா இது வந்து ப்ராடு. நீங்கள் எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ இல்லை எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை ஆர்ஆர்பியில் குரூப் டி, என்டிபிசி ஆர் ஏஎல்பிலாம் இன்னும் வந்தாலும் சொல்கிறேன், ஆர் சிஇடி ஃபியூச்சரில் சிஇடி வந்தாலும், ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடு. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்க்கே ஒரு வீடியோ நான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது பெஸ்ட் புக்ஸ் டு ப்ரிப்பேர் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஜிஎஸ்ல இல்லை ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா சாலிடாக கிடைக்கும். அது மேக் பண்ணுறேன். Questions will be designed to test the ability of the candidate's general awareness of the environment around him and its application to society. Questions will also be designed to test knowledge of current affairs and of such matters of everyday observation and experience in their scientific aspects as may be expected of an educated person. It will also include questions relating to India and its neighboring countries, especially pertaining to sports, history, culture, geography, economic scene, general polity including Indian constitution and scientific research, etc. These questions will be such that they do not require a special study of any discipline. அதாவது இவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இந்த செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் போய் நீங்கள் டீப்பாக படிக்கணும், ஸ்பெஷல் ஸ்டடி அப்படிங்கிற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜிஎஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, லூசன் ஜிகே புக். அதுவே பெரிய விஷயம். அந்த ஒரு புக்கை வந்து நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். அதை பற்றி தான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அவங்க ஜென்ரல் அவேர்னஸில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ராடாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி அதிக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க. எப்படி ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ்னு வந்தாலே ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்வென்ஷன் டிஸ்கவரிஸ், அப்புறம் இந்த விட்டமின்ஸ்,
டிசீசஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சயின்ஸ்லேயும் ஸ்டாட்டிக்காக ரொம்ப கான்செப்டுவலாக வேணாம். ஏன்னா எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் அவங்க ப்ராடான ஒரு ஸ்டடி வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. சிஏ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months சிஏ பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா சிஏவும் ப்ராடு தான், எல்லாமே முடிச்சிட்டிங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தான் இந்த கம்ப்யூட்டர் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஏன்னா அதிகமான கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து அவங்க கேட்கல, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கல. ஸோ ஹிஸ்ட்ரி கூட என்ன ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறீங்கன்னா மாடர்ன் இந்தியா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் போகாதீங்க, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தேவையே இல்லை. ஓகேவா. ஸோ இது தேவை, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தேவையே இல்லை. அண்ட் தென் மெடிவல் இந்தியா, லாஸ்ட்டாக தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிலையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிங்க. லைக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் கொஞ்சம் வேதாஸ், இதெல்லாம் படிச்சிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் போய் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டு. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா லூசன் ஜிகே. இந்த ஒரு புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான புக்கு. நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் சொல்லுங்கள். நான் இந்த புக்கை பற்றியே ஸ்பெசிஃபிக்காக இந்த புக்கை எப்படி படித்து முடிக்கலாம், இந்த ஒரு புக்கை வச்சு மேக்ஸிமம் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்லையும். ஏன்னா அடுத்தலாம் சிஇடி வருது இல்லையா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயும் நான் சொல்கிற மாதிரி சம் மோட்டிவேஷன், சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கிறது இந்த ஆர்ஆர்பி குரூப் டி தான். ஒரு அப்டேட்டும் தர மாட்டுறாங்க. எக்ஸாம் எப்போன்னு ஒரு அப்டேட் தரலாம், அந்த அப்டேட் தரதால் அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவ்வளோ ஆஸ்பிரன்ஸ் வந்து இங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் அவங்க ப்ளே தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, அந்தந்த ஜோனில் போய் கேட்டுட்ருக்காங்க, ஃபோன் கால்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு சரியான அப்டேட் இன்னமும் இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கீப் செக்கிங் அவர் வெப்சைட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்டுக்கு வெப்சைட்டை பாருங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது அப்டேட் விட்டால் தானே நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ யாரோட மென்டாலிட்டியும் ஆர்ஆர்பி குரூப் டி பொறுத்த வரைக்கும் சரியாக இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் டி ஆஸ்பிரன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யாரையும் நான் தப்பாக சொல்லலை. பட் கூடவே வரக்கூடிய அதர் எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த எம்டிஎஸ் எடுத்துக்கோங்களேன், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், உங்களோட பே அலவன்ஸ் எல்லாமே ஈக்குவலு. அண்ட் குரூப் டியை விட சில டிபார்ட்மெண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா பே அண்ட் அதிகமான ஸ்டேட்டஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாகவே கிளியர் ஆகிடும். ஃபார் அப்டேட் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு அப்டேட் வரும். அப்டேட் வந்தோடனே நானும் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் கீப் ஸ்டடி. ஏன்னா எனக்குமே நிறைய மெசேஜஸ் வருது, லைக் படிக்கிற அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லை ப்ரோ, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரியே இருக்கும் இதை சொன்னா. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஜேர்னிங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்தே சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன், லாங் டேர்ம் ஜேர்னி. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே நீங்கள் இந்த லாங் டேர்ம் ஜேர்னியில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லாருமே ஒரு டைமில் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் குரூப் டியில். ஸோ இப்போ வந்து நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஆள் இங்கே டவுனாக ஆகுறீங்க, சரியாக ப்ரிப்ரேஷன் பண்ணுறதில்ல. பட் இதே நேரத்தில் மற்ற ஆஸ்பிரன்ஸ் வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. எக்ஸாம் டிலே ஆகும்போது, எக்ஸாம் டிலே ஆகிடுச்சு எப்போ தான் வருமோ அப்படின்னு நினச்சி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி படிக்கிறத விட்டுருவாங்க, கான்சன்ட்ரேஷன் விட்டுருவாங்க. இந்த கேண்டிடேட் ஒரு கேட்டகரி. இன்னொரு டைப் ஆஃப் கேண்டிடேட் இருப்பாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு, எக்ஸாம் எவ்வளோ டிலே ஆகுதோ ஆகட்டும், டிலே ஆக ஆக நான் இன்னும் நல்லா படித்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு 100க்கு 100 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆஸ்பிரன்ஸும் இருப்பாங்க. புரியுது, ரொம்ப வருஷம் டிலே ஆகிடுச்சு, இருந்தாலும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கலாம், நிறைய பேர் ப்ரெஷரோடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வீட்டில் வந்து இவ்வளோ தான் டைம், இந்த இயர் தான் நீ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இல்லைனா நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஈவன் பேரண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ப்ரெஷரில் உங்களை சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷனோட டிப்ரெஸ் ஆகி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி போடுற ஹார்ட் ஒர்க் பலன் தரும். ஆனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் அது லேட்டாக தான் அதோட பலனை தரும். 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷமும் ஆகலாம், அந்த மாதிரி 4 வருஷமும் ஆகலாம், அந்த மாதிரி. ஸோ லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி யாருக்கு இருக்குது, யாரெல்லாம் கிளியர் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி இங்கே சக்ஸஸ் ஸ்டோரி மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.